இதை ஜெயிக்கிறவர்கள் இப்ப பாத்தீங்களா 17 மாம்சத்தின் கிரியைகள். இந்த மாம்சத்தின் கிரியைகளை ஜெயித்தாதான் யாரா மாறுவாங்க? தேவனை போய் சந்திச்சு தேவனுடைய பிள்ளைகளாய் மாறுவாங்க. அதுக்கு இப்ப ஏற்கனவே என்ன தொடங்கியாச்சு? யுத்தம் தொடங்கியாச்சு. இந்த யுத்தத்துல ஜெயிக்கிறதுக்கு எதிரி அதிகமா இருக்கிறான் 17. ஆனா தேவன் சொல்றாரு, எதிரி பத்தி கவலைப்படாத, குறைவா இருந்தாலும் பரவாயில்ல, நீ ஜெயிக்குவ. 12 பேர் தான் இருக்கிறீங்க, அவன் 17 பேர் இருக்கிறான். ஆனா இந்த 12 நீ சம்பாதிச்சுட்டா உனக்கு என்ன கிடைச்சிடும்? நீ ஜெயிச்சிடலாம். ஏன்னா 12 மினாமதி கற்கள் ரொம்ப விலை உயர்ந்த கல். அதனாலதான் இந்த 1,44,000 பேர் சபையை காமிக்கும் போது அஸ்திபாரமே எதுல கட்டப்பட்டிருக்கா? இந்த கல். அப்போ சபைன்ற பவுண்டேஷன் எதுதான் இருக்கணும்னா இந்த 12 குணலட்சணத்தில் கட்டப்பட்டிருக்கணும். இந்த 12 கல்லும் வெளிச்சம் பட்டதுன்னா வெளிச்சத்தை பிரகாசிக்கும், உள்ள இருக்கிற அந்த சில பொருள்களை காமிக்கும். இந்த ஐசோடோபிக் ஸ்டோன்ன்ற கற்கள்ல தான் டைமண்ட் வகைகள் வரும். அதுல வெளிச்சம் பட்டுச்சுன்னா வெளிச்சத்தையும் பிரதிபலிக்காது, உள்ள ஒன்னும் அவ்வளவு அழகெல்லாம் தெரியாது. ஆனா இந்த 12 கல்லும் என்ன ஆனா தெரியும். அடுத்து இந்த 12 கல்லும் வேல்கியூல தான் உருவாக்கும். எரிமலை வெடிச்சு அந்த லார்வா வருது பாருங்க. சூடும் தேவை, அழுத்தலும் தேவை. அது இருந்தா தான் 12 கல்லும் உருவாகும். அப்ப 12 குணலட்சணமும் உருவாகணும்னா நம்மளுக்கு என்ன தேவைப்படுது? எரிமலை நெருப்பு வந்தாதான் எது உருவாகும்? இந்த கல்லே உருவாகும். நெருப்பு வரலாம், இது உருவாகாதுன்னா கல்லே உருவாகாது. இது யார் இன்னைக்குதாங்க இதெல்லாம் மனுஷன் கண்டுபிடிச்சா? இந்த கற்களுடைய வகைகள். வெளிச்சம் அடிச்சா இது வெளிச்சத்தை காமிக்கும், இது வெளிச்சத்தை காமிக்காது. ஆனா மோசைக்கு சொல்லும் போது மோசை இந்த கல்லை பார்த்தாருன்னு கூட தெரியாது. அப்புறமா தான் பின்னாடி தான் பாக்குறாரு. அதாவது இந்த கல்லை குறித்ததான விஷயங்கள் தெரிஞ்சுச்சானு தெரியாது. ஆனா சொன்ன தேவன் என்ன பண்ணிருக்காருன்னா அன்னைக்கே கொடுத்து வச்சிருக்கிறார். இன்னைக்கு 17 எதிரிகளை ஜெயிக்கிறதுக்கு நம்ம கிட்ட இந்த 12 குணலட்சணங்கள் வர வேண்டும் என்றால் முக்கியமான கல்லு எதா இருக்கணும்? அன்பா இருக்கணும். அந்த அன்பு யார் மேல இருக்கணும்னா தேவன் மேல இருக்கணும். இந்த அன்பு இருந்தது என்றால் நம்ம என்ன பண்ணிடலாம்? ஜெயிச்சிடலாம். ஜெயிக்கிறவர்களா அல்லது தோக்குறவர்களா? ஜெயிச்சா தேவனின் பிள்ளை, தோத்தா இந்த ஜென்மத்தில் தேவனுடைய பிள்ளையா மாற முடியாது. ஒருவேளை செம்மறியாடு வகுப்புல போய் அங்க ஒருவேளை ஜெயித்தால் யாருக்கு தெரியும்? இப்பவே ஜெயிக்க முடியலன்னா அங்க எங்க ஜெயிக்கிறது? இதை நினைவில் வைத்துக் கொண்டு நாம் தேவனுடைய பிள்ளைகளாய் மாறி யோவான் பார்த்த அந்த பரிசுத்த நகரமாய் மாறி நிற்குவதற்கு தேவன் தாமே நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பார்கள். நன்றி, வணக்கம்.